ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாம்ஸ் மேஜிக். இன்னைக்கு நாம பேச போறது, கடன் எடுத்துக்கிற அல்லது எடுக்க போற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னா, ஆர்பிஐயோட புதிய அறிவிப்பு. இனிமே கடன் முன் கட்டணம், அதாவது ப்ரீ க்ளோஷர் ஆர் ப்ரீ பேமெண்ட் செய்யும்போது எந்த பெனால்டி சார்ஜஸும் இருக்காது அப்படிங்கிற ஒரு நியூ அப்டேட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த அப்டேட் என்னையிலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது, எந்தெந்த லோன்ஸுக்கு பொருந்தும், எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு பொருந்தும், அண்ட் இது வந்து ஆல்ரெடி அவைல் பண்ணவங்களுக்கு பொருந்துமா, இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸையும் ரொம்ப குயிக்கா இந்த வீடியோல நம்ம ஷார்ட்டா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம ப்ரீ க்ளோஷர் அபராதம் அப்படின்னா என்ன? அதுக்கான என்ன அப்டேட் அப்படிங்கிறதையும் நம்ம இது மூலமா புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மள்ல பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸ்ல இல்ல என்பிஎஃப்சிஸ் இந்த மாரி நெறைய ரீஜனல் ரூரல் பேங்க்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நம்ம வந்து நம்ம தேவைக்காக பெர்சனல் லோன், ஹோம் லோன்ஸ், கார் லோன்ஸ், ஸ்மால் பிசினஸ் லோன்ஸ் இந்த மாரி நெறைய எடுத்துருக்குறோம். சில சமயங்கள்ல நம்மகிட்ட திடீர்னு பணம் வரலாம். இல்ல வட்டி ரேட் அதிகம் அப்படின்னு தோணலாம். அப்ப நம்மளோட கடன முன் கட்டணம் செய்யறதுக்கு நம்ம நெனைக்கிறோம். அதாவது கடன முழுசா அல்லது ஒரு பகுதிய முன்கூட்டியே திருப்பி குடுக்கறத நம்ம வந்து ப்ரீ க்ளோஷர், ப்ரீ பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா இதுவரைக்கும் பல பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்காக ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் இல்லன்னா ப்ரீ பேமெண்ட் பெனால்டி அப்படிங்கிற பேர்ல நெறைய அபராதங்கள் விதிச்சு வந்துட்டு இருந்தாங்க. சில பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத அவங்க நம்மகிட்ட இருந்து வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா, இப்ப நம்ம வந்து ஒரு ரூ. 5,00,000 கடன் எடுத்திருக்கோம் அப்படின்னா, அத 3 வருஷத்துல நம்ம முடிக்கிறோம். அதாவது 5 வருஷத்துக்கு எடுத்தத நம்ம ஒரு 2 இல்ல 3 வருஷத்துக்குள்ளேயே ப்ரீ க்ளோஷர் பண்றோம். முன்னாடியே நம்ம அந்த லோன முடிக்க ட்ரை பண்றோம் அப்படின்னா, அதுக்கு 2% பெனால்டி இந்த மாதிரி பேங்க்ஸ பொறுத்து டிஃபர் ஆச்சு. ஆனா பெனால்டி சார்ஜஸ் அப்படிங்கிறது இருந்துட்டு இருந்தது. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு இந்த கடன முன்கட்டணம் செலுத்தி அத க்ளோஸ் பண்றதுக்கு தயங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறத ஆர்பிஐ கவனிச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கம்மிங் நியூ இயர் அதாவது 2026 ஜனவரி 1ல இருந்து இந்த மாதிரியான ப்ரீ க்ளோஸ்னர் சார்ஜஸ் அப்படிங்கிறத விதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்ன லோன்ஸ்க்கு பொருந்தும் அப்படின்னா, நம்மளோட தனிப்பட்ட கடன், வீட்டு கடன், அப்புறம் வாகன கடன், சின்ன சின்ன இந்த எம்எஸ்எம்இஸ் எடுத்துக்கக்கூடிய அந்த பிசினஸ் லோன்ஸ் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னென்ன பேங்க்ஸுக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸ் அதாவது ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க் இந்த மாதிரியான பேங்க்ஸ், அப்புறம் என்பிஎஃப்சிஸ் அதாவது பஜாஜ் ஃபின்சர்வ், முத்தூட் ஃபினான்ஸ் இந்த மாதிரியான ஃபினான்ஸ் ரிலேட்டடான கார்ப்பரேஷன்ஸ் இருக்கு இல்லையா? இங்கேருந்து வாங்கக்கூடிய லோன்ஸ் இதுக்கும் பொருந்தும். அப்புறம் நம்ம கிராமங்கள்ல நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ரீஜினல் ரூரல் பேங்க்ஸ் அதாவது பல்லவன் கிராம பேங்க், தமிழ்நாடு கிராம பேங்க் இந்த மாதிரியான பேங்க்ஸ் இருக்கு இல்லையா? அவங்களுக்கும் பொருந்தும். அப்புறம் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸுக்கும் பொருந்தும். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு பொருந்தும். அதான் நம்ம கடன் வாங்கும்போது, நம்ம வந்து ஃபிக்ஸ்டு ரேட் இல்லன்னா ஃப்ளோட்டிங் ரேட் அப்படி 2 ஆப்ஷன்ல நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுல ஃப்ளோட்டிங் ரேட் உள்ள இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய அந்த கடன்களுக்கு மட்டும் தான் இது பொருந்தும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப வேணுமானாலும் இந்த லோன வந்து முன்கட்டணம் செலுத்தலாம். ஒன்லி நம்ம வந்து லோன் வாங்கும்போது ஃப்ளோட்டிங் ரேட்ல வாங்கியிருந்தா, எந்த அபராதமும் இல்லாம நம்ம ப்ரீ க்ளோஷர் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது எம்எஸ்எம்இஸ் சிறிய வணிகங்கள்ல இருக்கக்கூடிய மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கும் இது ஒரு நல்ல செய்தி அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ ஃபிக்ஸட் ரேட் இருந்துச்சுன்னா, பட் இது அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, 50,00,000 வரைக்கும் நம்மளோட லோன் அமௌண்ட் இருந்தாலும், அதில பெனால்டி அப்படிங்கிறது நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ஸோ இதில வந்து ஃபிக்ஸ்டு லோன் ரேட்ஸுக்கு தான் பெனால்டி சார்ஜஸ் அப்படிங்கிறது கன்டின்யூ ஆகும் அப்படிங்கிறதும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில முக்கியமான விஷயம் இது இது எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆகும்? இது எப்படி நம்மளுக்கு முக்கியம்? அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மக்கள் தங்களோட லோன வேற வங்கிக்கு மாத்தணும். ஏன்னா, இங்க இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இத விட அங்க நெறைய நம்மளுக்கு வந்து ஸ்கீம்ஸ் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற ஆப்ஷன்ல நம்மளோட லோன இங்கேருந்து இன்னொரு பேங்க்குக்கு ஷிஃப்ட் பண்ணலாம். ஸோ இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸ் வந்து போட்டி போட்டுட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியா நல்ல ரேட்ல குடுக்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட லோன் அக்ரீமெண்ட் அதாவது கடன் ஒப்பந்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்னமும் கிளாரிட்டியோட, இன்னும் வெளிப்படையா ஏமாற்றங்கள் குறைஞ்சு, நம்மளோட வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாகும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். அண்ட் நம்மள மாரி சாதாரணமா லோன் எடுக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறதும் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ சிறிய வணிகங்கள் அவங்களும் வந்து தங்களோட பண சுமைய குறைச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இதன் மூலமா ஏற்படும் அப்படிங்கிறது, இதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே வார்த்தையில சொல்றதா இருந்தா ஒரு கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி மூவ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல கடன் வாங்குற சதவிகிதம் அப்படிங்கிறது மக்கள்ட்ட அதிகமா இருக்குது. ஆனா கடன முன்கூட்டியே திருப்பி செலுத்துறவங்க அப்படிங்கிறோட பாசிபிலிட்டி ப்ரீ க்ளோஷர் பண்றவங்களோட
பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது இத கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே மினிமலாவும் இருக்குது. ஸோ இதன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ போத் அ நாட்டுக்கும் சரி, மக்களுக்கும், கஸ்டமர்ஸ்க்கும் இது ஒரு நல்ல அப்டேட்டா அமையும் அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. ஸோ சில பொதுவான கேள்விகள் இருக்கும் இல்லையா? நம்மகிட்ட இந்த அப்டேட்ட பத்தி தெரிஞ்சுக்கும்போது. அதாவது இந்த விதி அப்படிங்கிறது, என்னோட லோன் ஆல்ரெடி சாங்ஷன் ஆயிடுச்சு. அவங்களுக்கு இது பொருந்துமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த நியூ ரூல் அப்படிங்கிறது 2026 ஜனவரி 1 நியூ இயர்ல இருந்து தான் சாங்ஷன் ஆகுற லோன்ஸ்க்கு தான் பொருந்தும். அல்லது நம்ம அந்த டைம்ல நம்ம லோன ரினியூ பண்ணியிருந்தா அந்த லோன்ஸ்க்கு பொருந்தும். ஸோ, அதனால நம்ம இந்த ஆப்ஷன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜனவரி 1லருந்து நம்ம லோன்ஸ ஆல்ரெடி வாங்கியிருந்தவங்களா இருந்தா, ரினியூ பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஃப்ரெஷ்ஷா வாங்க போறீங்க அப்படின்னா, இந்த ஆப்ஷன பெட்டரா நீங்க ட்ரை பண்ணலாம். இதனால நம்ம வந்து சில பல ஆயிரங்கள், சில பல லட்சங்கள சில நேரம் வந்து வட்டிகள்னால நம்ம செலுத்திக்கிட்டே போறத நம்ம தவிர்க்க முடியும். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நான் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் லோன் எடுத்திருக்கேன். எனக்கு பெனால்டி வந்து நீங்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாரி இது வந்து ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் லோன்ஸ்க்கு மட்டும் தான் இது இப்போதைக்கு அப்ளிகபிள். ஸோ நான் ஏற்கனவே பெனால்டி குடுத்துட்டேன். இப்ப தான் நான் ரீசென்ட்டா அப்ளை பண்ணேன். பெனால்டி பே பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்னால ஷிஃப்ட் பண்றேன். பெனால்டி சார்ஜஸ் பே பண்ணிட்டேன். இல்ல ப்ரீ கோர்ஸ் சார்ஜஸ் பே பண்ணிட்டேன் அப்படின்னா திருப்பி தருவாங்களா அப்படின்னு கேட்டா, அதுவும் இல்லை. ஏன்னா ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது பாதிக்காது. ஸோ, இனிமே பேங்க்ஸ் இத விதிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இது மூலமா நமக்கு தெரிய வருது. ஸோ ஃபிரெண்ட்ஸ், இதுதான் ஆர்பிஐயோட புதிய அனௌன்ஸ்மென்ட். நம்மள மாதிரி லோன் எடுக்கிறவங்க, வணிகம் நடத்துறவங்க எல்லாருக்கும் இது ஒரு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஒரு சுமை குறைப்பா இருக்கும் அப்படின்னு நாம நம்பலாம். கடன திடீர்னு முடிக்க நெனச்சா, இனிமே அபராதம் செலுத்தணுமே, இவ்ளோ ஆயிரங்கள் இதுக்கு போயிருமே அப்படிங்கிற கவல நம்மளுக்கு குறையும் அப்படின்னு தெரியுது. ஸோ, இதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நாங்க முழுமையா நம்புறோம். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்ட மறக்காம தெரியப்படுத்துங்க. அதுதான் எங்களுக்கு பெரிய, பெரிய மோட்டிவேஷனா அமையும். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான ஃபைனான்ஸ் அப்டேட்ஸ் கூட உங்கள சந்திப்போம். நன்றி நண்பர்களே!